ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். தந்தை தாய் சுற்றம் என்னும் பந்த பாசந்தன்னை தந்ததல்லால் இன்பம் தந்ததுண்டோ ஐயா. தந்தை தாய் சுற்றம் என்னும் பந்த பாசந்தன்னை தந்ததல்லால் இன்பம் தந்ததுண்டோ. முந்தவினை என்ன செய்திருந்தாலும் முந்தவினை என்ன செய்திருந்தாலும் உந்தனின் பிழை தன்னை பொறுத்தாளுமே. எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே, எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே, உன்னை சிந்தித்திடும் வரம் தான் பெருமானே. எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே, உன்னை சிந்தித்திடும் வரம் தாம் பெருமானே. அன்பு சிவம் இரண்டும் ஒன்றல்லவோ, அன்பு சிவம் இரண்டும் ஒன்றல்லவோ. அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே, அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே. ஆதி அந்தம் இல்லா ஜோதியே, ஆதி அந்தம் இல்லா ஜோதியே. ஆண்டவனே எம்மையே ஆளும் தயாநிதியே, ஆதி அந்தம் இல்லாம் ஜோதியே. இன்று வெள்ளிக்கிழமை 6/3/2026 காலை 7:37 அளவிலே ஆட்ட நாயகன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த பெயர்ச்சியானது அனைவரும் சிவாலயங்களுக்கு சென்று நவக்கிரகங்களுக்கு வழிபாடு நடத்திவிட்டு சனீஸ்வரருக்கு உங்களுடைய நாம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு வருவது மிகுந்த உத்தமமாகும். அந்த அர்ச்சனை என்பது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தவர் அனைவருக்கும் அனைவருடைய நாம நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாகும். எந்த ராசியானால் அந்த மாதிரி எந்த நட்சத்திரம் எந்த ராசியானாலும் அனைவரும் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இது போக திருநள்ளாறு சென்று வரக்கூடியவர்களுக்கு இது மிகுந்த ரொம்ப பாக்கியமாகும். போக முடியாதவர்கள் அடுத்து ஒரு மண்டலத்திற்குள், அது வரைக்கும் இந்த கணக்கு செல்லும். 48 நாட்களுக்குள்ள எந்த கிழமையானாலும் சென்று வரலாம். அந்த கிழமை சனிக்கிழமையாக இல்லாத பட்சத்தில் சனி காலகோரையில அவரை வழிபாடு நடத்துவது ரொம்ப சிறப்பாக விளங்கும். மொத்தத்துல இவர் எந்த லக்கணத்துல பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொன்னா, மீன லக்கணத்துல அவர் பயிற்சியின் போது லக்னம் மீனம் உதயமாகின்றது. அந்த மீனம் லக்கணத்துல உதயமாகின்ற காரணத்தினால பெரும்பாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அவ்வளவு சோதனைகள் இருக்காது. அதை நம்பணும். இப்ப உதாரணமாக கன்னி ராசிக்கு கண்டகச்சனி அப்படின்னு சொன்னா இன்னையிலிருந்து கெட்ட நேரம் தொடங்கிருதியா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. இப்ப எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த கணக்கில் வர்றாருங்கிறத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுருக்கமா எல்லா ராசிகளுக்கும் 2 வரியில ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். இப்ப மேச ராசியில பிறந்தவர்களுக்கு 7.5 நாட்டு சனி ஆரம்பம். ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு உத்தமமான ராஜயோகம் தொடக்கம். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு தசம சனி என்ற கணக்கின்படி தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் தொடங்குகிறது. ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதன் மூலமாக யோகம் கிடைக்கும். ஆக தசம சனி. கடகராசியில பிறந்தவர்களுக்கு இது அஷ்டமத்து சனி விலகுது, கலித்திரை விலகுகிறது.
ஒளி பிறக்கின்றது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இது அஷ்டமச்சனி காலம் ஆகும். அட்டமம் என்றால் அட்டம் என்றால் நட்டம்னு கணக்கு. ஆகையினால நஷ்டம் ஏற்படுவதை முதலே சொல்லும் போது நீங்கள் உஷாராக இருந்து கொண்டீர்களேயானால் அஷ்டம் தவிர்க்கப்படும், நட்டம் தவிர்க்கப்படும். கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டகச்சனி அப்படின்னு தொடங்குது. நல்லவர்களை விடுபடக்கூடிய காலகட்டம். ஆகையினால நல்லவர்கள் மீதே நீங்க நம்பிக்கை இல்லாமல் போகலாம். அந்த சிம்ம ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் கூட நல்லவர்களை நம்ப மாட்டாங்க. கெட்டவர்கள் இனிக்க இனிக்க பேசும்போது நம்பிடுவாங்க. இதுதான் அந்த தவறு எங்கே ஏற்படுதுன்னா அங்கதான் ஏற்படுது. துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உயர்மட்ட ராஜயோகம் தொடங்குது. விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு பஞ்சமச்சனி அப்படிங்கிறதுனால தன்னுடைய தவறுகள் எந்தெந்த இடத்திலெல்லாம் நடந்தது, அதிலிருந்து எப்படி தப்பித்து வெளிவரலாம் என்ற சூட்சுமங்கள் இப்பொழுது தெரிய வரும். அதன் மூலமாக இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாகும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி என்ற கணக்கு. அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும்? சில தவறுகள் ஏற்படக்கூடிய கட்டமாக விளங்கும். ஜாக்கிரதையாக இருந்தால் அந்த தவறுகளை நம்ம தாண்டி சென்று விடலாம், பிடிகொடுக்காமல் சென்று விடலாம். மகர ராசியிலே பிறந்தவங்களுக்கு நல்ல ராஜயோகம் ஆரம்பம். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜென்மச்சனி விடுபடுகிறது. போக்குச்சனி அப்படிங்கிறது கால் சனி அப்படிம்பாங்க. கால் என்றால் இடுப்புக்கு கீழே இறங்கி போகக்கூடிய கால் சனி அப்படின்னு சொல்லலாம். அதே போல முக்கால் பங்கை தாண்டியாச்சு, இந்த கால் பங்கு மட்டும் சனியினுடைய அந்த தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற கணக்கு. என்றாலும் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உபய வீட்டுக்கு போறதுனால நல்ல யோகங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சந்தர்ப்பங்கள் கூடி வரும், திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். அடுத்து மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜென்மச்சனி அப்படின்னு ஏற்படுகிறது. உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மனநலம் சரியானால் உடல் நலம் சரியாக விளங்கும். இதுதான் முக்கிய காரணம். ஜென்மத்தில் வருகின்ற காரணத்தினால கண்டிப்பாக உடல் உபாதை ஏதோ ஒன்று செய்யும். அதனால உணவு பழக்க வழக்கங்கள், அதே போல பெண்கள் சம்பந்தப்பட்டவைகள், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். புதியவற்றை நம்பாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏற்கனவே உங்களோடு பழகியவர்களோடு இருக்கலாம், புதிய நட்புகள் வரும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல பண இழப்பு அப்படிங்கிறது தன்னை அறியாமலே இழக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கலாம். இருந்தாலும் நல்லவர்களுடைய நட்பை விடாமல் பிடித்து கொள்வது நல்லது. உங்களுக்கு எப்போதும் அவங்க சப்போர்ட் இருக்கும். கெட்ட நேரங்களில் நல்லவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு துணைக்கு இருப்பாங்க. மற்றவர்களெல்லாம் ஓடி போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அதனால நல்லவர்களை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. இனி மேச ராசியில பிறந்தவங்களுக்கு 7.5 தொடக்கம் என்ற காரணத்தினால சுகபோகம் அதிகரிக்கும். சுகபோகம்னா செலவு அதிகரிக்கும், சுகபோகம் உண்டாகும். பெண்கள் சல்லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் பயிற்சியாவது மீன லக்கணத்துல, அந்த லக்கணத்துல தான் சனியும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அதனால சரச சல்லாபங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இதில் பணச்செலவு என்பது கண்ணு மண்ணு தெரியாம செலவழிச்சு போடுவீங்க. அதனால கவனமாக இருங்க. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தொடங்குது. நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டாகுது. இதிலிருந்து வாழ்க்கை பயணம் பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வகையில அது ஆரம்பம் ஆகின்றது. தக்க வழியிலே பயன்படுத்தி கொள்ளலாம். சகல சம்பத்துகளும், அதாவது சுகபோகங்கள், இந்த இடத்துல ரிஷபராசிக்காரங்களும் சுகம், புதிய போகம் இவைகளெல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்றது. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு அந்த கலை ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த கலை ஆற்றல், கலை ஆர்வம், தன்னுடைய கலை ஆர்வத்தை, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கையிலே முன்னேற்ற கட்டத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. மறு திருமணம் செய்ய வேண்டி காத்திருப்பவர்களுக்கு, மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இது நல்ல காலகட்டமாகும். தசம சனியாக
விளங்கக்கூடியவர். மறு திருமணம் என்றால் 11ஆம் வீடு தான் மறு திருமணத்தை குறிக்கும். இந்த 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலே அந்த சனி வந்திருக்கின்ற காரணத்தினால அந்த ரீமேரேஜ் என்ற மறு விவாகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது பொற்காலமாக விளங்கும். அடுத்தபடியாக கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஏற்கனவே 5 வருடங்களாக படாத பாடுபட்டு வந்தவர்களுக்கு உரிய பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதோடு மட்டுமல்ல, அந்த திடீர் அதிர்ஷ்டம் என்பதும் உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே சந்திர கிரகணத்தின் மூலமாக பெரிய தொகை லாட்டரியில் கிடைக்கும். கிட்டத்தட்ட 49 கோடி கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோக பலன்கள் இருக்கின்றது. இதெல்லாம் உங்களுடைய முன் ஜென்ம பலாபலன்களையும் சேர்த்து அந்த மாதிரி வரக்கூடிய தன்மை. கிட்டத்தட்ட இதெல்லாம் ரிஷப ராசி, துலா ராசி, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு தான் கிடைக்கும். அதை விட உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஊழ்வினை பயன். ஊழ்வினை பயன் நல்ல பலனாக இருக்கின்ற காரணத்தினால இந்த 5 ஆண்டுகளாக கிடைப்பதற்கு தடையாக இருந்துச்சு. அது இப்போ நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக விளங்குது. சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால உடல் நலம் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்த மட்டில் அந்த மாத சம்பந்தப்பட்ட விஷயத்துல முக்கிய கவனம் செலுத்தினீங்கன்னு சொன்னா எல்லா வகையிலும் உடல் நலம் நல்லபடியாக அமையும். சம்பந்தம் இல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காதவர்களோடு நிச்சயமாக பழகாமல் இருப்பது நல்லது. அதே போல தனக்கு தெரிந்தவர்களோடு சண்டை போடாமல் அவங்களோடு அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா உங்களுக்கு பொறுத்த மட்டும் கண்டச்சனி 2.5 வருஷம், அஷ்டமச்சனி 2.5 வருஷம் வரும். மொத்தம் 5 வருஷ காலத்துக்கு வரும். ஆகையினால இப்போதிலிருந்தே நீங்கள் நல்லவர்களை தொடர்பு எப்போதும் வைத்து கொள்ளுங்கள். உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். தாயார் நலனிலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அதாவது பணி நிலை அப்படின்னு சம்பந்தப்பட்டது அந்த பளு அதிகமாகும், பணிச்சுமை அதிகமாகும், தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். ஆகையினால கண்ணும் கருத்துமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கும் அதிர்ஷ்டம் நிறைய இருக்குது. வாழ்க்கையே புதிய திருப்பமாக செல்லக்கூடிய ஒரு அருமையான கட்டம். மிகுந்த ராஜயோகத்தை வரவேற்க நீங்கள் தயாராகுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மனசு சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கை யோகம் தொடங்குது. விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு பொன்னும் மணியும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். வாழ்க்கையில முன்னைய விட இப்பொழுது தெளிவு கிடைக்கின்றது. இதன் மூலமாக நல்ல யோகங்கள் ஆரம்பம் ஆகின்றது. தனுசு ராசியிலே பிறந்தவர் ஏற்கனவே நீங்க முன்னெச்சரிக்கை பேர்வழி, அதனால உங்களுக்கு பெருசா நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. 4ஆம் இடத்து சனி, தாய் நலன் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆகையினால உங்கள் சுய ஜாதகத்தை கொஞ்சம் தெரிந்து கொண்டீர்களேயானால் உங்களை வெற்றி கொள்ள முடியாது, யாருமே வெற்றி கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஆற்றல் சக்தி உங்களிடமே இருக்கிறது. ஆகையினால அர்த்தாஷ்டம சனி உங்களை பெருசா ஒன்றும் பாதிக்காது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உழைப்பின் உத்தமர் நீங்கள். ஆகையினால உழைப்புக்குண்டான ஊதியத்தோடு நல்ல பரிசும் கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. வாழ்க்கையில் எந்த லட்சியத்தை சாதித்து காட்ட வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அதற்குரிய நேரம் வந்துவிட்டது. ஆகையினால வாழ்க்கை பயணம் மிகுந்த சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமான முறையிலே முன்னேற்றம் தொடங்குது. ஆகையினால எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உயர்ந்த வகையாக அமையும். பெண்கள் தொடர்பும் உங்களுக்கு வலுவாக அமைகின்றது. அந்த பெண்கள் மூலமாகவே யோக அமைப்புகளும் சிறப்பாக இருக்கின்றது. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பெண் முக வசீகர ராசி உடையவர் நீங்க. ஆகையினால புதிய பெண் தொடர்புகள் எல்லாம் வருகின்றது. வாழ்க்கையில சம்பாத்தியங்கள் அப்படின்னு ஒன்று உண்டா அப்படின்னு இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகுந்த முன்னேற்றத்தையும் 4 பைசா சம்பாத்தியத்தையும் 4 காணி நிலத்தையும் வாங்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு யோகத்தை உங்கள் ராசி நாயகனாகி ஆட்ட நாயகன் உங்களுக்கு வழங்கவிருக்கின்றார். மீன ராசியில பிறந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
நன்றி, வணக்கம்.